பொறுப்பில் இருந்தாங்க, மாவட்ட செயலாளர் இருந்தவங்கலாம் தானே சசிகலா யாரும் மறுக்க முடியாதுல்ல. அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க தானே. அது எம்என் நடராஜனாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், ராவணனாக இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் பேர் பட் எல்லாமே ஒரே குடும்பம் தானே அவங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தானே இருந்தவங்க அவங்கெல்லாம். ரைட்டு அதிமுக ரைட்டு. சரி நீ டிடிவி என்ன ஆரம்பிச்ச? அமமுகங்கிற அடிப்படையில் எனக்காக தானே ஆரம்பிச்சேன். இப்போ போய் ஏடிஎம்கேயோட போய் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை வேறு வழி இல்லை நான் போகிறேன்னு சொல்கிறது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். சரி சசிகலாவுக்கு அதிமுகவுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறப்போ எடப்பாடி பழனிசாமியாவது வேண்டாங்க, அவங்க ஒதுக்கிட்டாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க, ஏன் திருப்பி அவங்கள பற்றி கேட்குறீங்கிறது வேற. முடிந்து போன கதை, நீக்கப்பட்டவர் தான் நீங்கள் சொல்கிறதுங்கிறது ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் கோபப்படுத்த ஏற்படுத்துமா இல்லையா? இதை டிடிவியாவது நினச்சி பார்த்துருக்கணும்ல. அதாவது நான் சேர்றது பெருசு இல்லை. நாளைக்கு அவங்க சசிகலாவை நீங்கள் யாராவது கேட்குறப்ப விமர்சனம் பண்ணீங்கன்னா எனக்கு சங்கடம் அப்படின்னு டிடிவி சொல்லியிருக்கலாம். ஓகே, உண்மையா இல்லையா? அந்த வருத்தம் இப்போ அவங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்கெல்லாம் ஒன்றாயிருவீங்க, நான் மட்டும் எதிரியா? கடந்த தேவர் குரு பூஜையின் போது கூட ஓ பன்னீர்செல்வம், திரு செங்கோட்டையன், திரு டிடி தினகரன் மூவரும் போயிருந்தாலும் அம்மையார் சசிகலாவை பார்த்தது செங்கோட்டையன் மற்றும் பன்னீர்செல்வம் மட்டும்தான். டிடி தினகரன் அந்த சபையில இல்ல. இப்பயும் கூட அதனாலதான் அமமுகவுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. நீ என்னைக்கு அதிமுக எதிர்த்து நீ நின்னியோ நான் நல்லா இருக்காது அப்படின்னு நிலைப்பாடுதான் இன்ன வரைக்கும் இருந்தாங்க. பட் இப்ப அதிமுகவும் அமமுக ஒன்னாகி நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறப்போ என்னுடைய பலம் என்ன? நான் ஜெயலலிதாவோட இருந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருந்திருக்கிறேன். தமிழக அரசியலில் நான் நல்ல விஷயங்கள் பார்த்துருக்கிறேங்கிறது என்னுடைய பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனால நான் இந்த முறை ஒரு 60 தொகுதியை முடிவு பண்றாங்கன்றாங்க. டெல்டா அண்டு தென் மாவட்டங்கள்